தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 65,760 ரூபாய்க்கு விற்பனை. கல்வி, நிதி போன்றவற்றில் மாநில அரசுகளின் உரிமைகள் சமீப காலமாக பாதிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. இதுபோன்ற பாதிப்புகளில் இருந்து மாநில உரிமைகளை நீதிமன்றங்கள் பாதுகாப்பதாகவும் பேச்சு. தமிழக சட்டப்பேரவையில் 2025-2026 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பயிர் சாகுபடிக்கான வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் விதமாக 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்படும் என அறிவிப்பு. வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சிக்கு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக 8,186 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 2025-26 ஆண்டில் உணவு பாதுகாப்பிற்கு 12,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பட்ஜெட்டில் அறிவிப்பு. வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விமர்சனம். திமுக ஆட்சியில் சாகுபடி பரப்பு குறைந்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. திமுக அரசின் வேளாண் பட்ஜெட் வெறும் காகித குவியலை தவிர அதில் வேறொன்றும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் பேச்சளவிலேயே போய்விட்டது என்றும் காட்டம். உட்கட்சி விவகாரத்தில் இபிஎஸ் செங்கோட்டையன் இடையே உரசல் அதிகரிப்பு. பேரவையில் 2வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறையில் காத்திருந்த செங்கோட்டையன். தன்னை சந்திக்காமல் ஏன் தவிர்க்கிறார் என்று செங்கோட்டையனிடம்தான் கேட்க வேண்டும் என இபிஎஸ் பேட்டி. தாம் என்றைக்கும் யாரையும் எதிர்ப்பவன் அல்ல என்றும் திட்டவட்டம். எந்த பாதை சரியாக இருக்குமோ அந்த பாதையில் சென்று கொண்டிருப்பதாக செங்கோட்டையன் பேச்சு. சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்துவிட மாட்டேன் என்றும் உறுதி. தேர்தல் நெருங்குவதால் அளந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கருத்து. தாவேக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியதில் எந்த தவறும் இல்லை என சீமான் கருத்து. தனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை என்றும் தானே இந்தியாவுக்கு பாதுகாப்பு என்றும் திட்டவட்டம். தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் ஏமாற்றுபவர்களை விரட்டியடிக்க வேண்டும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆவேசம். இந்தி எதிர்ப்பு குறித்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் கருத்துக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. மொழி பேதங்களை கடந்து திரைப்படங்களை பார்க்க தொழில்நுட்பம் உதவுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஹிந்தி தொடர்பான நிலைப்பாட்டை அரசியலுக்காக தான் மாற்றியதாக கூறுவது மொழிக் கொள்கை பற்றிய புரிதல் இன்மையை காட்டுவதாக பவன் கல்யாண் கருத்து. மொழி தேர்வு மற்றும் கல்வி சுதந்திரம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உரியது என்பதில் ஜனசேனா கட்சி உறுதியாக இருப்பதாகவும் விளக்கம். மூன்று இடங்களில் ரயில் விபத்துகளை ஏற்படுத்த இருப்பதாக தென்னக ரயில்வேக்கு மின்னஞ்சலுக்கு வந்த மிரட்டலால் பரபரப்பு. சிறப்பு தனிப்படைகள் அமைத்து மிரட்டல் விடுத்த நபரை தேடி வரும் சென்னை சென்ட்ரல் ரயில்வே போலீசார். ரயில்வே துணை லோகோ பைலட் பணிக்கான தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழக தேர்வர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. சுமார் 80% பேருக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. ரயில்வே பணிக்கு விண்ணப்பித்த தமிழக தேர்வர்களுக்கு தமிழகத்திலேயே தேர்வு மையம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். தேர்வர்களை அலைக்கழிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம்.
சென்னை ECRல் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் கொலம்பஸ் ராட்டினத்தின் பாகம் திடீரென உடைந்து விழுந்ததால் அதிர்ச்சி. ராட்டினத்தில் விளையாடிய கல்லூரி மாணவி படுகாயம். கோவை மாவட்டம் சூலூரில் இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதி பயங்கர விபத்து. பைக் தீப்பற்றி எரிந்ததில் வடமாநில இளைஞர் உடல் கருகி படுகாயம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அரசு மருத்துவமனை கட்டுமான பணியின் போது திடீர் மண் சரிவு. இடிபாடுகளில் சிக்கிய தொழிலாளி உயிருடன் மீட்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பைக் மீது எதிரே வந்த கார் மோதி பயங்கர விபத்து. பைக்கில் சென்ற இளைஞர் தூக்கி வீசப்பட்ட பரபரப்பு காட்சி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பாலம் கட்டும் பணியின் போது வெடி வைத்ததால் இடிந்து தரைமட்டமான கோவில். சீரமைத்து தர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே டாஸ்மாகில் பீருக்கு கூடுதலாக 10 ரூபாய் கேட்டதாக குற்றச்சாட்டு. கூடுதல் பணம் தர மறுத்து வாடிக்கையாளர் வாக்குவாதம். திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் நடந்த ஸ்டண்ட் நிகழ்ச்சியில் சீறி பாய்ந்த வாகனங்கள். கார் பைக்குகளின் சாகசத்தைக் கண்டு மாணவ மாணவிகள் உற்சாகம். கரூரில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்ட மின்சார ஸ்கூட்டரில் திடீர் தீ விபத்து. கரும்புகையை கக்கியதை பார்த்து ஓட்டம் பிடித்த பொதுமக்கள். மதுரை மாவட்டம் சொரிக்காம்பட்டியில் கரும்பாறை முத்தையா கோவில் திருவிழாவை ஒட்டி 125 ஆடுகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன். ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட கமகம அசைவ விருந்து. சிதம்பரத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட 8 வயது சிறுவன் உயிரிழந்த சோகம். மருத்துவரின் தவறான சிகிச்சையே காரணம் என உறவினர்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் 200 ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கண்ணீர் கோரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 21ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே பள்ளத்தில் விழுந்த குட்டி யானை. மீட்பு பணியில் ஈடுபட்ட வனத்துறையினரை ஆக்ரோஷமாக துரத்திய தாய் யானை.
தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவ் விசாரணை அதிகாரிகள் தன்னை கடுமையாக தாக்கியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. வெற்று பேப்பர்களில் மிரட்டி கையெழுத்து வாங்கியதாகவும் கூறியுள்ள தகவலால் அதிர்ச்சி. தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவ் கைதான விவகாரம். ரன்யா ராவின் தந்தை ராமச்சந்திர ராவ் காவல்துறை வீட்டு வசதி வாரிய டிஜிபி பதவியில் இருந்து கட்டாய விடுப்பு வழங்கி மாநில அரசு உத்தரவு. ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே 20 நாட்களில் 150க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் திருட்டு. திருடப்பட்ட பசுக்களின் மொத்த மதிப்பு 1 கோடி ரூபாய் இருக்கலாம் என தகவல். பீகாரில் ஆதரவாளர்களுடன் சேர்ந்து ஹோலியை கொண்டாடிய தேஜ் பிரதாப் யாதவ் தனது பாடலுக்கு நடனமாடாவிட்டால் சஸ்பெண்ட் செய்து விடுவதாக காவல் அதிகாரியை மிரட்டியதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்ற இந்தியரான கொலம்பியா பல்கலைக்கழக மாணவி ரஞ்சனி ஸ்ரீனிவாசனின் விசா ரத்து. தாமாக வெளியேற அனுமதி அளித்ததை தொடர்ந்து அமெரிக்காவை விட்டு வெளியேறினார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் அடுத்த ஆண்டு இறுதியில் செவ்வாய் கிரகத்திற்கு பயணிக்கும். செவ்வாய் செல்லும் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டில் மனித ரோபோ அனுப்பப்படும் எனவும் எலான் மஸ்க் அறிவிப்பு. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பள்ளி கல்லூரிகளில் இந்திய பாடல்களுக்கு நடனமாட தடை விதிப்பு. ஹிந்தி பாடலுக்கு நடனமாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் இரவு 1 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மும்பை அணி 149 ரன்கள் சேர்ப்பு. 150 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி டெல்லி அணி பேட்டிங். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.